அரசியல்வாதி வெர்சஸ் ஆட்டோ டிரைவர். நான் கொளுத்தெல்லாம் இல்லை, அடிக்க தான் செஞ்சேன். அதுவும் அவர் என்னை அடித்ததுனால தான் நான் அடிக்க பாயிண்டில் வண்டியை நிறுத்திட்டு இறங்குங்கடின்றார். நான் ஒன்றும் பைத்தியக்காரி கிடையாது. ஒரு வீடியோ எடுத்து என்னை பற்றி நெகட்டிவாக போடுறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது. இல்லை, திடீர்னு தமிழர் முன்னேற்றப்பட கட்சி தலைவர் வீரலட்சுமி அவர்கள் வந்து உங்கள் மேலே ஒரு புகார் அளிக்கிறாங்க. என்ன அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்து பாருங்க. அதில் தமிழ் தேசம் சொல்றாங்க, எல்லாமே தமிழ்லயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதில் அவங்க வந்து பொய் வழக்குன்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில் அவங்க நீங்கள் கொடுத்து? ஏன்னா அவங்க தான் பக்கத்தில் சீட்டில் உட்காந்துட்டு வந்தாங்க பொய் வழக்கு போடுறதுக்கு. நான் சாவி எடுக்க போறேன், இங்கே அடிக்கிறாருன்னு, இங்கே இப்படி அடிக்கிறாரு. ஒரு சில பெண்கள் எங்களை போல என்ன போல வந்து வாய்ஸ் அவுட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க வைக்கிற பேரு வாயாடி, பஜாரி. திருப்பி இதை வந்து ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக ஸ்னேகா மோகன்தாஸ் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. வாங்கள் அவரிடமே கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கும். சமீபத்தில் நம்ம ரவுண்ட் டேபிளில் சந்தித்தோம். அதுக்கு பிறகு நீங்களே ஒரு விவாத பொருளாக ஆயிட்டீங்கன்னு சொல்லலாம். ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் உங்களுக்கும் நடந்த மோதல், அதில் நிறைய கசப்பான அனுபவத்தை நீங்களும் பகிர்ந்துருந்தீங்க. நீங்கள் உண்மை ஒரு பக்கமாக இருந்ததாகவும் ஊடகங்களில் வேறு மாதிரி செய்தி வெளியானதாக சொல்லியிருந்தீங்க. முதல்ல என்ன நடந்துச்சு, அது நம்ம நேயர்களுக்காக ஒரு விளக்கம். கண்டிப்பாக. மாதர் தம்மை இழிவு செய்வோம், மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு பாரதி சொன்னார். நான் கொளுத்தெல்லாம் இல்லை, அடிக்க தான் செஞ்சேன். அதுவும் அவர் என்னை அடித்ததுனால தான் நான் அடிக்க போனேன். அவர் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சு. ஆமாம். அடித்ததை தாண்டி இது வாக்குவாதம் எப்படி ஆச்சுன்னு நான் நிறைய ஊடகத்தில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் இங்கே வந்து பேசுகிற ரீசன் வந்து இதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி தேடுறதுக்கோ இதை வச்சு ஒரு கண்டென்ட்டாக பேசும் பொருளாக ஆகிறதுக்கோ இல்லாமல் இதை வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த உங்கள் சேனலை பார்க்குறாங்க. ஸோ குமுதம் சிநேகிதிங்கும் போது பெண்கள் வந்து இதை அதிகமாக பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் கடைசி வரைக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை எடுத்து பேசணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி குமுதம் சிநேகிதிக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக நான் வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். இல்லைனா நான் நிறைய பேசிட்டேன் இதை பற்றி. திருப்பி என்னை பற்றி ப்ரூவ் பண்ணுறதுக்கோ நான் வந்து நல்லவன் சொல்லுறதுக்கும் இங்கே வரல, அவசியம் இல்லை. நான் யார், என் மேலே என்ன தவறு இருந்ததோ இல்லை சரி இருந்ததோ அதை வந்து லீகலாகவும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். மக்களோட ஒப்பீனியன்ஸ்லேயும் நிறைய பேர்கிட்ட பாராட்டுகளும் பெற்றுட்டு தான் வரேன். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வழக்கம் போல் ஒரு ஆட்டோ பயணம். நான் குறிப்பாக ஆட்டோவை வந்து தவிர்த்துடுவேன். ஏன்னா கார் டிரைவர் இருக்காங்க, அன்றைக்கின்னு பார்த்து டிரைவர் வரல. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் கேப் கிடைக்கல, ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறோம். போகும்போது என் தோழியும் நான் பிக்கப் பண்ணிட்டு போகிறேன். போகும்போதே ஒரு மேப் ஆஃப் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த அதான் என்ன நடந்தது, இது ஃபுல்லாக நான் மனப்பாடம் எனக்கு வந்து ஒப்பிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது எல்லாருமே கேட்டிருப்பீங்க. எடுத்தோடனே வந்து ஒரு வார்த்தை விடுறாரு, ஏன் இவ்வளோ ரேஷ் டிரைவிங் போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கொடுக்குற காசுக்கு அவ்வளோதான் ஓட்ட முடியும் திமிரா பேசுகிறார். அப்போ தான் வாக்குவாதம் ஆகுது. காசுக்காக நீங்கள் வந்து ஒரு உயிரை பணம் வச்சோ இல்லை எதிர்க்க வரவங்களுக்கு ஆபத்தா இப்படி போவீங்களான்னு கேட்கும் போது தான் ஒரு பாயிண்டில் வண்டியை நிறுத்திட்டு இறங்குங்கடின்றாரு. ஓ, இந்த மாதிரி ஒருமையில். ஆமாம், அப்போ தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். இறங்குங்கடிங்கிறது அவர் வந்து சொல்கிறார். முன்னாடி பதிவாயிருக்கு. ஆனால் எந்த ஊடகத்துலேயும் அது வரலை. நாங்கள் வீடியோ எடுக்கிறத தெரிஞ்சு மேடம் ப்ளீஸ் இறங்குங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஆரம்பிக்குது. இது ஏன் இப்படி ஆச்சுன்னா, மேபி நான் வந்து ஒரு பார்ட்டி ஒரு கட்சியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணதுனால இது எப்படி எடுக்கப்படுதுன்னா அரசியல்வாதி வெர்சஸ் ஆட்டோ டிரைவர். ஓகேங்களா, இது அப்படிதான் பார்க்கப்படுது. அந்த இடத்துல நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது. நான் ஒரு பெண், என் சக தோழியோட என்னோட பர்சனல் விஷயத்துக்காக ஒரு ஈவெண்ட்டுக்காக போகிறேன். அவர் அங்கே அந்த ஆட்டோ டிரைவர்னு தாண்டி அவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர். என்கிட்ட ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாரு, எங்களை வாடி போடின்னு பேசுகிறாரு. நான் வந்து அவரை வந்து திருப்பி கேட்கும் போது இன்னும் அசிங்கமாக பேசுகிறாரு. அப்படி இருக்கும் போது சைமல்டேனியஸாக நான் 100 கால் பண்ணுறேன். அதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்கு என்னோட வீடியோவில். காவல்துறைக்கு அழைத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறோன்னா எங்கள் சைடு ப்ரூஃபுங்கிறதுக்கு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போலீஸ்க்கோ போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்படி இருக்கும்போது எங்கள் மேலே அது திருப்பியும் சொல்கிறேன், அதை வச்சு ஒரு விளம்பரம் தேடுறதுக்கும் எனக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் 15 வருஷமாக நான் ஒரு வந்து சோஷியல் ஒர்க்கில் ஈடுபட்டுருக்கேன். என்னோட ஃபுட் பேங்க் என்ஜிஓ நிறைய பேருக்கு தெரியும். அதை பாராட்டி பிரதமர் அவர் கூட 7 சாதனை பெண்களில் என்ன ஒரு தமிழ் பெண்ணாக தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுத்திருக்காரு.
போதுமான அளவுக்கு எனக்கு நல்ல பேரு நான் சம்பாரிச்சிட்டேன். ஓகேங்களா, நான் ஒன்றும் பைத்தியக்காரி கிடையாது. ஒரு வீடியோ எடுத்து என்னை பத்தி நெகட்டிவா போடுறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது. எனக்கு என்னோட ப்ரூஃப் இதை வச்சு நீங்க விளம்பரம் தேடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ரீச் ஆயிட்டு என்னை வந்து ஒரு சாதனை பெண்கள், என்னை வந்து ஒரு அரசியல் ஒரு கமல் சரான போன்ற ஒரு தலைவரோட கூட நான் பயணிச்சுட்டு இருக்கேன். எனக்கு போதுமான அளவுக்கு பிரபலம்ங்கிறத தாண்டி எனக்கு போதுமான அளவுக்கு மக்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த நல்ல பேரை கெடுக்கிற அளவுக்கு நான் ஒரு விஷயம் செய்ய மாட்டேன். அது எனக்கும் கொஞ்சம் எனக்கு அந்த புத்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னோட ப்ரூஃபுக்காக அந்த வீடியோ எடுக்கிறேன். அந்த நபர் பண்ண தப்ப பதிவு பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். அது என்ன போர்ட்ரே ஆகுதுன்னா, நான் ஏதோ அவரை வந்து வேண்மிட்டே அவரை போயிட்டு அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்துருக்கும் போதே தெரியுது. நான் போய் அவர் சொல்றாரு ஒரு டைலாக், உன்னை எங்கே இறக்கி விடணுமோ அங்கே போய் இறக்கி விடணுன்றாரு. அப்பதான் நான் போய் சாவி எடுக்க போறேன். ஓகேங்களா, எப்படி நீ எங்க வண்டியை எடுத்துட்டு போவ, அதுவும் எங்களை வச்சுக்கிட்டு உங்களை எங்க போய் இறக்கணுமோ இறக்குறேன்னா, அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? அவர் எந்த இடத்துல கூட்டு போய் விடுவாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அப்படி இருக்கும்போது நான் சாவி எடுக்க போகும்போது என்னை அடிக்கிறாரு. என்னை அடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ட்ரிகர் ஆகி நான் அவரை திருப்பி அடிக்கிறேன். ஸோ இதுதான் நடந்தது. இதை வந்து வேற விதமா ப்ரொஜெக்ட் ஆகுது என்னென்னோ பரவாயில்ல. இதுல திடீர்னு தமிழர் முன்னேற்ற பட கட்சி தலைவர் வீரலட்சுமி அவர்கள் வந்து உங்க மேல ஒரு புகார் அளிக்கிறாங்க. என்ன? அவங்களுக்கு வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்களோட ப்ரீவியஸ் இன்டர்வியூலாம் அவங்க யாருன்னு அப்பதான் போய் பார்க்குறேன். ஒரு பேஸ்லெஸ் ஒண்ணுமே கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த பெண்ணு. யாரு? நான் வட மாநிலத்தை சேர்ந்த பெண்ணா. 5 ஜென்ரேஷனா நான் இங்கே தான் இருக்கேன். ஓகேங்களா, நான் என் பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்தே நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். மெட்ராஸ்ன்னு பேர் இருந்த காலத்துலேருந்தே இங்கே தான் இருக்கோம். எங்களோட கொள்ளு தாத்தாலாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு இடம் கொடுத்ததா கூட ஒரு பதிவு இருக்கு. சுப்பு பிள்ளை தோட்டம்னு எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா பேரில் இருக்கு. சைதை ஜெயவேல்னு சைதாப்பேட்டில் அவ்வளோ பேருக்கு தெரியும். எங்கள் அப்பா வந்து ஒரு டெப்டி கலெக்டராக இருந்திருக்காரு. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து நான் வரேன். ஒரு என்ன சொல்றது, 5 ஜென்ரேஷனாக இருக்கிற ஒரு பெண்ணை வந்து, அதுவும் ஒரு பிரதமர் வந்து அங்கீகரிச்ச ஒரு பொண்ணை நீங்க ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், ஒரு நாலேஜ், ஒருத்தங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வரீங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜ் இருக்கணும். அதுல இருந்தே அவங்களோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு தேவை விளம்பரம். விளம்பரம் தேவை, எனக்கு இல்லை. எங்கடா மைக்கு சேனல் கிடைக்கும், எங்கடா ஸ்பாட்லைட் கிடைக்கும், ஒருத்தங்க மேல போய் பழி சுமத்தலாம். அதுவும் பழி சுமத்த ரெடியா வராங்களே, கொஞ்சமாச்சும் ஒரு ஸ்டடி பண்ணிட்டு வரணும்னு ஒரு பேசிக் ஒரு அறிவு கூட இல்லை. வந்து வட மாநிலத்தை சேர்ந்த பெண், இவங்க வந்து ஃபேம், அதுவும் துணை நடிகை. எந்த படத்துல அவங்க என்ன நடிக்க வச்சாங்கன்னு தெரியல, இல்ல பார்த்தாங்கன்னு தெரியல, இல்ல வேற ஒரு நடிகை மூஞ்ச பார்த்து ஏன் மூஞ்சி போல இருக்கான்னு தெரியல. அதுதான் சொல்றேன், என்ன வேணாலும் அவங்க இது வந்து நம்மளுக்கு சிரிப்பா இருக்கலாம். பட் ஒருத்தங்க வெளியில இருந்து பாக்குறாங்கன்னா என்ன நினைப்பாங்க, என்னை பத்தி தெரியாதவங்களோ இல்ல நான் யாருன்னே தெரியாதவங்களோ ஒருத்தங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஒரு பாமர மக்கள் பார்க்கும்போது என்னை பத்தி என்ன நினைப்பாங்க. அப்படியே இருந்தாலும் எப்படி நீங்க ஒரு பொதுவா ஒரு வடநாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே தப்பானவங்கன்னு நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க? அது தப்பு தானே. நீ அப்போ துணை நடிகையை பத்தி நீங்க என்ன அவதூறு பரப்ப விரும்புறீங்க? கோடம்பாக்கத்துல இருக்கவங்களெல்லாம் நீ போய் செருப்பால் அடின்னு என்ன சொல்றீங்க? அப்ப கோடம்பாக்கம்ல இருக்கவங்க வந்து தப்பான தொழில் பண்றாங்களா? எந்த அடிப்படையில ஒருத்தங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? ஒருவேளை அவங்க பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் அத காரணமா வச்சு அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்து பாருங்க, அதுல தமிழ் தேசியம் சொல்றாங்க, எல்லாமே தமிழ்லயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். சீரியஸா சொல்றேன். அவங்க ஒரு கட்சி நடத்துறாங்கன்னா என்ன சொல்றாங்க, ஒரு பொறுப்பு இருக்கணும், பேசுறதுல ஒரு ரியாக்ட் பண்றதுல ஒரு பொறுப்பு இருக்கணும்ன்றாங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க, கமிஷனர் ஆஃபீஸ்ல நின்றுட்டே ஒரு போலீஸை வந்து புறம்போக்கு அப்படி நான் அடிப்பேன், இது பண்ணுவேன், நான் ஆளை வச்சு மிரட்டுவேன்லாம் சொல்றாங்க. அவங்களும் ஒரு கட்சி சார்ந்த ஒரு பெண்ணு தான். அவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? ஒரு வார்த்தை பேசுறாங்க, அது ஒரு போலீஸே வந்து பேசுறாங்க. இல்ல அதுதான் கேட்க வரேன். அவங்க ஒரு பெண்ணா இருக்காங்க, அவங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய நிறுவனர் தலைவரா இருக்காங்க, நீங்களும் ஒரு பெண், ஒரு அரசியல் பிரமுகர். இப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க உங்க பக்கம் தான் நின்று இருக்கணும். ஆனா அது இல்லாம வந்து ஆட்டோ தொழிலாளர்கள் பாவம், அதுல ஒரு பக்கம் உண்மையும் இருக்கு. நிறைய ஆட்டோ டிரைவர்களை தவறா ப்ரொஜெக்ட் பண்ற விதங்களும் இருக்கதான் செய்யுது. அதுல தவறானவங்க சிலர் இருக்கலாம், அதை நம்ம வந்து பொருட்படுத்தக்கூடாதுன்னு கூட இருக்கு. இந்த விஷயத்துல அவங்க உங்களை விட்டுட்டு ஆட்டோ டிரைவர் சப்போர்ட் பண்றதுக்கு, அவர் தமிழர் நீங்க வட இந்தியர் அப்படின்னு இப்பவும் சொல்றேன். ஆட்டோ டிரைவருக்கும் எனக்கும் சண்டை கிடையாது. பிரசாத்துங்கிற ஒரு நபருக்கும் ஸ்னேகாவுக்கும் தான் பிரச்சனை. புரியுதுங்களா? ஆட்டோ டிரைவர்ஸ் இன்னமும் நிறைய பேர், நான் சீரியஸாக சொல்கிறேன், என் வாழ்க்கையிலையும் நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் பார்த்துட்ருக்கேன், வந்துட்டு இருக்கேன். என் குழந்தையும் ஒரு ஆட்டோவில் சேஃபாக போய் வந்துட்டு தான் இருக்காங்க ஸ்கூலுக்கு.
என்ன நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி சேஃபாக வந்த இடமும் இருக்குது. நான் அவங்கள சார்ன்னு கூட மாட்டேன், அண்ணான்னு கூப்பிடுற அளவுக்கு எல்லாருமே ஆட்டோ டிரைவர்ஸ்னு அண்ணான்னு உரிமையில் கூப்பிடுற அளவுக்கு தான் எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சில சைக்கோஸ்னால தான் இவங்களோட பேரும் ஒட்டுமொத்தமாக ஆகுது. எப்படியும் வந்து ஒரு நார்த் இந்தியன், என் கூட ஒருத்தங்க ஒரு நார்த் இந்தியன் வந்ததுனால அபாண்டமாக எல்லா நார்த் இந்தியன்ஸும் இப்படி குற்றம் சாட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் இங்கே எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் தப்புனே சொல்ல வரல. நிறைய பேர் வந்து நல்லவங்க இருக்கிறாங்க. ஒரு பொருள் மருந்து விட்டுட்டு போனால் எடுத்துகிட்டு போய் நியாயமாக கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, நியாயமாக சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவரை பார்த்தா ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரி இருக்கா? அவர்கிட்ட ஒரு யூனிஃபார்ம் இல்லை, பின்னாடி கவர்மெண்டோட போடவே இல்லை, அவர் யூனிஃபார்ம்லேயும் இல்லை, எந்த டிராஃபிக் ப்ரோட்டோகால்ஸையும் ஃபாலோ பண்ணல. அவ்வளோ ஏன் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்கு, எல்லா ஆட்டோஸ்லையும் கம்பல்சரியாக இருக்கணும். அந்த ஸ்டிக்கர் கூட கிடையாது. எந்த விதத்தில் அவரை நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவராக ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்க? அவர் ஏதாவது ஓட்டுநர் சங்கம், ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் இருக்காரா பாருங்க, கிடையாது, எதுலுமே கிடையாது. வெறும் அந்த ஆட்டோவை வாங்கி வச்சிருக்காரு, அவரோட பேரில் இருக்கு. அவர் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ எடுத்து ஓட்டுறதா தான் நான் கேள்விப்பட்டேன். அது விசாரணையில் அது எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும் போது அவரை வந்து நீங்க ஒரு ஆட்டோ டிரைவர்னு மட்டுமே நீங்க முத்திரை குத்த முடியாது. அப்புறம் நீங்க சொன்னீங்க பாருங்க வீரலட்சுமி, அவங்களது கம்ப்ளீட்டா முழுக்க முழுக்க ஒரு பொய், ஒரு நாடகம், டிராமான்னு தெரிய வந்துருச்சு. என்னை பத்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதுல எதுவுமே உண்மை கிடையாது. நான் வட மாநிலத்தை சேர்ந்த பெண்ணும் கிடையாது, நான் ஊருக்கு புதுசா வந்தவங்களும் கிடையாது, துணை நடிகையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இதுவும் அம்பலமாயிருச்சு. யார் விளம்பரத்துக்காகவும் ஒரு ஸ்பாட்லைட்டுக்காகவும் தேடி வராங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் எதுவும் முன்னுரிமை? நான் அவங்களை முன்ன பின்ன கூட பார்த்தது இல்லைங்க. அவங்க அரசியல் இருக்காங்கன்னா எனக்கு இந்த இதுக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்கள சும்மா ஏதாவது ஒரு இன்டர்வியூல, அதான் சொல்றேன்ல, ஒரு பப்ளிசிட்டிக்காக அப்பப்போ ஒரு யாருக்கோ சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் பேசி நான் பார்த்துருக்கேன். பட் இவங்க பேரோ எனக்கு யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாம என்கிட்ட வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வீடியோ வைரல் ஆகுது. ஓகே, இப்போ இந்த டைம்ல நம்ம ஒரு பெண்ணா இருந்து ஒரு ஆணுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும், நம்ம ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த நாடகம் வந்து அரங்கேறிக்கு. அது இல்லாம அவங்களோட நோக்கமும் நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சு. அதுல அவங்க வந்து பொய் வழக்குன்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில் அவங்க நீங்க கொடுத்தது? ஏன்னா அவங்க தான் பக்கத்துல சீட்ல உட்காந்துட்டு வந்தாங்க பொய் வழக்கு போடுறதுக்கு. என்ன நடந்ததுன்னு அப்படியே லைவா பார்த்தாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல காவல்துறை எதுவும் நடவடிக்கை உங்க மேல எடுத்திருக்கு? இது வரைக்கும் எதுவும் எடுக்கல, எதுவும் கேட்கல. அண்ட் மோர் ஓவர் இதை பத்தியான ஒரு புரிதலும் இல்லை அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஏதோ கூட உட்காந்து பார்த்து வந்த மாதிரி பேசுறாங்க. ஆக்சுவலா வந்து நிறைய பேருக்கு அந்த வீடியோல என்ன இருக்கு அதை நான் எடுத்தது மட்டும் தான் தெரியும். நாங்கள் ஒன்றும் படம் எடுக்கலையே, ஒரு பட்ஜெட் வச்சு ஃபுல்லாக சைடு ஆங்கிள், ஃப்ரண்ட் ஆங்கிள், டாப் ஆங்கிள் வச்சு, அதுவும் நான் என்னை அடித்தது வந்து அதில் கவர் ஆகலை. அந்த அவங்க என் கூட உட்காந்துருக்கவங்க பயந்துட்டாங்க. அவங்க என்னை அந்த டிரைவர் என்னை அடிக்கும் போது எப்படி அவர் தாக்குனாரு? நான் சாவி எடுக்க போகிறேன், இங்கே அடிக்கிறாருன்னு, இங்கே இப்படி அடிக்கிறாரு. இங்கே எனக்கு பெயின் ஆகி அன்னைக்கே போய் எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ என்னன்னா அதுதான் எனக்கு திருப்பி இதை வந்து பேசி உங்க மேலயும் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஆமா, என் மேலயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பட் அவர் மேலயும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் திருப்பி இதை பத்தி பேசி நான் நியாயப்படுத்தவும் விரும்பல. நான் இங்க வந்து நான் நல்லவன் சொல்றதுக்கும் வரல. எனக்கு ஒரு அநியாயம் நடந்தது, அந்த இடத்துல யாரும் தட்டி கேட்க வரல, நான் தட்டி கேட்டேன், அவ்வளவுதான். புரியுது. இந்த தனிப்பட்ட ஒரு இன்சிடென்ட்டா அதை வந்து பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகத்துல குறிப்பா இந்தியாவில் இன்னும் தமிழகத்துல நிறைய பெண்கள் பயணிக்கும் போது இந்த தொந்தரவுகளை அனுபவிச்சிட்டேன். ஏன்னா அதிகமாக ஆண்கள் தான் ஓட்டுநராக இருக்காங்க. அதிகமாக இந்த சமுதாயமே ஆணாதிக்க சமுதாயமாகவும் கூட இருக்குது. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாவில் ஒருத்தர் வந்து ஒரு பெண்கிட்ட தவறாக நடக்கிறாரு. அந்த பெண் ரொம்ப ரியாக்ட் பண்ணி அது எல்லா மீடியாவிலுமே வைரலாக போயிட்டுருக்கு. இப்படி சம்பவங்களும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. பொதுவாக ஆட்டோ மாதிரியான ஒரு தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தும் போது இன்றைக்கி அவங்க நல்லவங்களாக இருக்கலாம், நல்ல ஆட்டோ டிரைவராக இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி ஒரு அச்ச உணர்வும் பெண்களுக்கு தனியாக பயணிக்கும் போது இருக்க தான் செய்யும். இந்த விஷயத்தை முதல்ல இப்படி ஒரு பாதிக்கப்படும் போது விக்டிமையே வந்து பேசுறது, அவங்கள தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி, எதுவும் வீரலட்சுமி மாதிரி ஒரு பெண் தலைவர்களே இப்படி பேசுறதுன்றதை எப்படி பார்க்குறீங்க? நான் அவங்கள ஃபஸ்ட்டு தலைவராகவே பார்க்கல, அது வேற விஷயம். ஓகே. இன்னொன்று தலைவர்னா ஒருத்தங்களுக்கு வந்து வழி காட்டணும், வழி சொல்லணும், கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? அவங்க அதில் தவற விட்டுட்டாங்க. அவங்க மேலே எனக்கு எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு கசப்போ எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பேசிக்காக அவங்க வந்து புரிஞ்சுட்டு வந்திருக்கணும். ஒரு சக பெண்ணாக இருக்கும் போது நான் அவங்களோட பொண்ணுக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன், அவங்களுக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன். கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களோட அம்மா, அவங்களோட தங்கச்சி, ஒய்ஃப் எல்லாருக்காகவும் தான் இங்கே பேசுகிறேன். நான் மட்டும் அடி வாங்கிட்டு அந்த ஆதங்கத்தில் நான் இங்கே பேசலை. சக பெண்களுக்காகவும் தான் நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த இன்டர்வியூவும் அதுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் சொல்கிற போல் நிறைய பேர் பயணிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி திருப்பி என்ன பதிவு பண்ண வரேன்னா, எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் கிடையாது. ஓகேவா? சில பேர், சில
மனிதர்கள். என்ன ஆகுதுன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ கால்ஸ், நேரில் பார்த்து சந்திக்கிறாங்க. ஒரு சமீபத்தில் என் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்னை பற்றி விசாரிக்கிறதுக்கு. அந்த குழந்தை வந்து 12th படிக்கிறா, 2 பேரும் சேர்ந்து வராங்க, அம்மாவும் பொண்ணும். அப்போ பேசும்போது, அக்கா சூப்பர்க்கா, நீங்கள் போல்டாக பண்ணிட்டீங்க, என்கிட்ட இப்படி தான் ஒருத்தர் நடந்துக்கிட்டான்னு அப்போ தான் கன்ஃபரண்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மாக்கே தெரியல. நான் ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து என்கிட்ட பேசிட்டே வரான், பேசிட்டே வந்து எந்த ஸ்கூலு, உங்ககிட்ட ஃபோன்லாம் இருக்கான், எனக்கு உன்னை பார்த்தா பிடிச்சிருக்கு, நீ என்ன லவ் பண்ணுறியா. அதாவது அவன் ஸ்கூல் போய் இறக்குற வரைக்குமே அவள் பயத்துலேயே இருக்கா, அவள் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. இத்தனைக்கும் அந்த பொண்ணு மாஸ்க் போட்டு வரா, ஃபேஸை கூட பார்க்கலாம். அவன் பார்க்காம, நீ எங்கே படிக்கிற சொல்லு, உனக்கு ஃபோன் வாங்கி தரட்டுமா, நீ என்னை லவ் பண்ணு, நான் உன்னை பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு. அப்போதான் பார்க்குறான், அப்போதான் ஏறுறா, அப்போதான் கன்ஃபரண்ட் பண்ணுறா. இந்த மாதிரி இஷ்யூ ஆனதுக்கப்புறம் நான் இருக்கும் போது தான் அவங்க அம்மாக்கே தெரிய வருது. அது வரைக்கும் அந்த குழந்தை சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நான் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர், அம்மா என்னை இந்த மாதிரி தான் ஒரு ஆட்டோ டிரைவர் கீழே இறக்கி விட்டாமா, மனசாட்சியே இல்லாமல் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு. என்னால் எதுவும் பண்ண முடியல, நீங்கள் பண்ணிட்டீங்க. ஒரு ஆண் வயதான ஒரு முதியவர் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காரு. அவர் ப்ரொஃபைலெலாம் போய் பார்க்கும்போது திருப்பி எனக்கு மெசேஜையும் நான் பார்க்குறேன். நிறைய பெண்களும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க மேடம், இது வந்து ஒரு லெசனாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பயணிக்கிறாங்க, ஆட்டோவாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும். நீங்களே இப்போ ஒரு கார் ஓட்டிட்டு போகிறீங்க, ஒருத்தர் இப்படி அடிக்கிற மாதிரி எப்படி போகிறான் பாரு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரி நடந்த விஷயம் தான் இது. இன்னைக்கு இது ஊதி 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 பூதாகாரமா வெடிச்சிருக்கு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன பாக்குறேன்னா, அட்லீஸ்ட் இந்த மாதிரி செயல்பாடுல ஈடுபடுறவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கும். இப்போ நீங்க சொல்லும்போது சொன்னீங்க சில பெண்களை வந்து அந்த சின்ன பெண் கூட வந்து அதனால பாதிக்கப்பட்டது. உண்மையிலேயே சில இந்த மாதிரியான சில ஆட்டோ டிரைவர்கள் அவங்க ஒருவேளை இந்த ரேஷ் டிரைவிங் கூட ஒருவேளை 2 பெண்கள் ஆட்டோவில் பயணிக்கிறதுனால அந்த மாதிரி அவர் வந்து பண்ண ஆரம்பிச்சாரா? என்ன மாதிரி அது ட்ரை பண்ணாரு. நான் திருப்பி அதை தான் சொல்ல வரேன். சும்மா நான் அதை பற்றி பேசி அதை வந்து நான் நியாயப்படுத்தவும் விரும்பலை. நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்ட நான் நல்லவன்னு நான் இங்கே ப்ரூவ் பண்ணவும் விரும்பலை. ஓகேவா? லீகலாக அதுக்கான விஷயம் போயிட்டுருக்கு, விசாரணைகள் போயிட்டுருக்கு. ஸோ அது யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுறது தான். ஒரு சில பெண்கள் வந்து அமைதியாகவே போவாங்க. நிறைய பெண்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100%, 99% பெண்கள் நம்மளுக்கு ஏன் வம்பு, நம்ம போய் நம்மளை சேஃபாக விட்டால் போதும், அவன் நம்மளை பாதுகாப்பாக எங்கேயும் கூட்டிகிட்டு போகாமல் பத்திரமா போய் விட்டால் போதும், அந்த மாதிரி தான் பயணிச்சிருப்பாங்களே தவிர ஒரு சில பெண்கள் எங்களை போல் என்ன போல் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வைக்கிற பேர் வாயாடி, பஜாரி. இப்போ இந்த சம்பவத்திலிருந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பெண்கள் இந்த பிரச்சனையை சந்திச்சு, குறிப்பாக இப்போ பெண்களே ஒரு வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிறாங்க. உதாரணத்துக்கு ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போனால் கூட பெண்கள் நல்லா தான் ஓட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் உள்ள ஒரு நடந்துச்சு, உடனே அந்த பொண்ணுக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்கிறது. பெண்கள்னாலே அவங்க சைடு தான் தப்பு இருக்கும். ஒரு கார் டிரைவ் பண்ணும், இப்படி டக்குன்னு என்னன்னே தெரியாமல் பெண்கள் தான் தவறு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து பேசும்போது எப்படி இருக்காது? அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பெண்கள்? இது மாறும் இப்போல இருந்து கிடையாது, பல வருஷமாக அதுதான் தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு தங்கச்சியோ ஒரு ஒய்ஃபோ ஒரு அம்மா வர, உனக்கு அதெல்லாம் தெரியாது, உனக்கு அதெல்லாம் தெரியாதுடி. நம்ம எப்படி நம்ம வீட்டில் எப்படி ட்ரீட் பண்ணுறோம் நம்ம ஒய்ஃபோ? இல்லை இப்போ நிறைய பேர் மாறி இருக்காங்க, நிறைய ஆண்கள் மாறி இருக்காங்க. உதாரணத்துக்கு என் கணவரை பார்த்துருக்கேன், என் வீட்டுக்காரை பார்த்துருக்கேன். ஆனால் எத்தனை பேர் அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க? அவளோட வேலை சமைக்கிறது, துணி துவைக்கிறது, எல்லாமே மாறிட்டு வருது. இப்போ வந்து ஸ்பேஸ்க்கே போய் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆனால் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரேஸ் வந்து பெண்களுக்கு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கோடு, அந்த ஃபினிஷிங் லைன் வராது, ஆண்களுக்கு வந்துருச்சு. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓடும் போது நம்மளுக்கு சொல்லி நம்மளை ஸ்டாப் பண்ணுற விஷயம், நீ இவ்வளோ சத்தமாக பேசினா நீ பொண்ணு கிடையாது, நீ நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ கிடையாது, நீ வந்து ஒரு அசிங்கமானவ, நம்மளோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, நம்ம மேலே கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சு அந்த ரேஸ் ஓடும் போது நம்மளை அப்படியே புல் பண்ணி இழுக்கிறாங்க. அதையும் தாண்டி சில பேர் ஓடிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, காலகாலமாக இதுதான் இருந்துட்டு இருக்கு. தோ நாங்கள் ப்ரூவ் பண்ணாலும் எங்களை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க, அது மாதிரி. எதனால் வந்து டக்குன்னு ஒரு சமூகம் வந்து ஒரு பெண் நல்லா வண்டி ஓட்டினாலோ இல்லை நல்லா செயல்பட்டாலோ கூட அதை அங்கீகரிக்க ஏன் மறுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அங்கீகரிக்க ஏன் மறுக்குதுன்னா, அது ஏற்றுக்க மனப்பான்மையில நம்ம இன்னும் வரல, எல்லாருமே வரல. ஓகேங்களா? ஸோ நான் போயிட்டு லடாக்கில் வந்து ஒரு புல்லட் ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? இங்கே நான் போய் வண்டி ஓட்டும் போது நான் யாரையா இடிச்சிட்டா கூட அவள் ஓட்ட தெரியாமல் ஓட்டியிருக்கா,
அப்படிதான் என்ன சொல்லியிருப்பாங்க. இதே ஒரு பைக்கில் போய் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்தா இவன் போய் எங்கேயா விட்டுருப்பா. அந்த மீம்ஸே பாருங்க, நிறைய மீம்ஸ் வந்து ஒரு லேடிஸ் வந்து போய் வண்டியை எடுத்துட்டு போய் விடுறது. அதாவது அவங்க பயத்தை தாண்டி ஒரு விஷயம் ட்ரை பண்றாங்க. அதை வந்து அதை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு கேலி பொருளாக மாற்றி அவள் அதை பண்ணவே கூடாது, அவளை அப்படியே உட்கார வச்சிடுங்க. அப்பதானே நீங்க அதுல கம்ஃபர்ட்டா இருக்க முடியும், அப்பதானே உங்களோட இதுவை சேர்க்க முடியும். அதுதான் இங்க ஆயிட்டு இருக்கு. அதுதான் தொடர்ந்து நடந்துட்டு. ஆமா. இதில் குறிப்பா வீட்டை விட்டு வெளியில ஒரு பெண் வந்தாலே, அது பேருந்தா இருக்கலாம், இல்லை அலுவலகமா இருக்கலாம், வெளியில ஏதோ ஒரு இடத்துலயா இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு உங்களை மாதிரி ஒரு பெண் வந்து அதுக்காக ஒரு குரல் கொடுக்கும்போது, அதை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது, உடனடியாக எதிர்த்தரப்புல இருந்து வைக்கிறது அந்த உடை குறித்த விமர்சனம். அவள் ட்ரெஸ்ஸை பார்த்தியா, நீ அந்த ஏன்னா இவ்வளோ எஜுகேட் ஆகி எவால்யூ ஆகிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த சூழல் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த அதிகமாக பெண்கள் சந்திக்கிறாங்க. கண்டிப்பா. அது ஏன் நினைக்கிறீங்க அந்த நிலை அது மாறாது? அது ஏன்னா பெண்களோட உடை மேலதான் அவங்களுக்கு வந்து ஒரு பார்வையோ இல்லை ஒரு கமெண்ட்டோ ஈஸியாக போதும். உங்களுக்கு சுடிதார் போட்டால் மேலே வந்து ஷால் போடலன்னு பிரச்சனை, புடவை கட்டினா இடுப்பு தெரியுதுன்னு பிரச்சனை, ஸ்கர்ட் போட்டால் கால் தெரியுதுன்னு பிரச்சனை. எப்படின்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக கோணியெல்லாம் சுற்றிட்டு அப்படியே வரணும். இந்த மம்மிஸ்லாம் வருவாங்க பாருங்கள், அந்த மாதிரி வந்தால் சரியாக இருக்குமா? அப்படி பார்த்தா புர்கா போட்டிருக்கவங்களே ரேப் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உடைனால வந்து சொல்கிற வரீங்களா? ஒரு பொண்ணை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அவளை வந்து குற்றம் சொல்லணும் இல்லை ஏதாவது ஒன்று சொல்லணும்னா அவளோட உடை மேலே தான் ஆட்டோமேட்டிக்காக போகுது. உடைங்கிறது நம்மளோட கம்ஃபர்ட் சார்ந்தது. இன்னைக்கு எனக்கு புடவை போடணும்னு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது, நான் புடவையில் வந்திருக்கேன். அன்னைக்கு நான் வந்து பெருசாக ஒன்றும் நான் வந்து எக்ஸ்போஸ் கூட பண்ணலையே, ஒரு நார்மலான ஒரு குர்தா செட் போட்டு வந்திருக்கேன், ஒரு பேண்ட்டும் ஒரு இதுவும் போட்டு வந்திருக்கேன், டாப்பு. அந்த இடத்துல அவன் வந்து என்னோட உடையை பற்றி கமெண்ட் பண்ணுறான். அதுவும் ஒரு காவல்துறை ஒரு போலீஸ் இருக்கும் போது போய் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாடின்றான். அந்த உடையில என்ன பிரச்சனை? நல்ல ஒரு எனக்கு தெரியும், அதுதான் சொல்றேன். ஸோ அப்படி போட்டிருக்கும் போதே என்னை வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து அவர் அதை பேசினது கூட யாருமே அதை வந்து பொருட்படுத்தல. அந்த இடத்துல நான் செருப்பால் அடிச்சதுதான் ஹைலைட் ஆயிருக்கே தவிர அவர் என் உடைய பத்தி பேசினதும் பேசப்படல, அவர் என்ன அடிச்சதும் பேசப்படல. ஒரு பொண்ணு எப்படி செருப்பால அடிப்பா, அதுதான் இங்க பிரச்சனை. இப்போ நீங்கள் சொல்லும் போதே நீங்கள் தாக்குனதெல்லாம் தாண்டி அவர் தாக்குனார் அப்படின்னு, அவர் தாக்குனதெல்லாம் தாண்டி அவர் வார்த்தையில் உங்கள் உடை குறித்து கமெண்ட் பண்ணுறாரு இல்லையா, அது எவ்வளோ பெரிய அப்யூஸ், அது எவ்வளோ பெரிய இது, அதை காவல்துறை எதுவுமே கண்டுக்கலையா? அப்படி பேசும்போது அவங்களும் அவங்க பேசினாங்க, அவங்க பங்குக்கு எல்லாம் பண்ணாங்க. அப்படி இருக்கும் போதும் அவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, அது அவரோட கேரக்டரோ இல்லை அவரோட பர்சனாலிட்டியோ அங்கே வெளிப்படுது. ஓகேவா? அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது தான் என்னோட ஒரு பர்செப்ஷன் வந்து தெரிய வருது. நான் இத்தனை வருஷமா வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன், வீடு இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து ஷெல்டர்ல விட்டுருக்கோம். ஒரு இப்போவும் இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து என்ன சொல்றது, பிரஸ்ட் ஃபீடிங் வீக் வருது. அதுக்கு நாங்கள் 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பண்ணி 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 எனக்கு ஒரு பேர் இருக்கு. அப்போலாம் யாருமே இந்த அளவுக்கு என்ன தெரிஞ்சவங்க இல்லை. ஒரு நெகட்டிவான விஷயம் வரும்போது ஸ்னேகா மோகன்தாஸ், ஓ இப்படி இவங்க இந்த மாதிரி. அதாவது சாப்பாடு கொடுக்கும் போது நீ மதர் தெரேசாவா இருந்தா நீ அப்படியே இருந்துக்கோ, நீ ஒரு விஷயத்துக்காக நீ போராடுற இல்லை உன் விஷயத்துக்காக நீ எதிர்த்து நிற்கிறன்னா இந்த மாதிரி பட்டங்களை வச்சு பேசுவாங்க. ஆனா நீங்க ஒரு தவறான விஷயம் பண்ணலையே, ஒரு தவறு நடக்கும்போது தட்டி கேட்குறீங்க. அப்படி நீங்க சொல்றீங்க, உணவு விடுறீங்க, அதெல்லாம் பண்ணும்போது பெண்கள் அன்னலட்சுமின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணும்போது தைரியலட்சுமி, தைரியலட்சுமிலாம் வராதுங்க, அதெல்லாம் வராது. ஏன் அப்படி பார்க்க மாட்டாங்க? லேடி ரவுடி, தைரியலட்சுமி கிடையாது, லேடி ரவுடி, பஜாரி, வாயாடி, இன்னொரு வார்த்தை சொன்னனே, அதெல்லாம் தான் அவங்களுக்கு வரும். இதே நம்மளோட ஊர்ல வேலு நாச்சியார் போல, குயிலி போல எவ்வளோ பேர் வந்து வீர பெண்கள் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு பெண் தெய்வமா நீங்க வந்து வழிபடுறீங்க, ஒரு காளியோ இல்லை ஒரு அம்மனையோ வந்து ஒரு தைரியமா இருக்கும்போது வழிபடுறீங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில உங்களால ஏத்துக்க முடியல, அதுதான் உண்மை. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.